Hi friends, welcome to MAHA channel. Grow younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளா நம்ம வந்து weight loss series வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த weight loss seriesல வந்து என்னோட நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. சோ உங்க கமெண்ட் செக்ஷன்ல இருந்தே தெரியுது. சோ அந்த weight lossல வந்துட்டு காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடலாம், லஞ்ச் என்ன சாப்பிடலாம், டின்னர் என்ன சாப்பிடலாம், அது எவ்வளவு வந்து weight loss ஆகுது அப்படிங்கற எல்லாத்தையும் பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து ப்ரூஃபா வந்து நான் weight machineல ஏறி எவ்வளவு வந்து weight வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது, ஒரு 1 வீக்ல வந்து 2 to 3 kilos வந்து எப்படி வந்து நான் குறைச்சிருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் டீடைலா நான் வந்து காட்ட போறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்தேன், சாப்பாடே சாப்பிடாம இருந்தேன், கலோரிஸ் அதாவது வந்து கார்போஹைட்ரேட் எடுக்காம இருந்தேன் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நேச்சுரலான டயட். அது இல்லாம கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. என்னென்ன ஃபுட்டை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப வந்து நமக்கு ஈஸியா வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து நான் 70 kgல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் என்னுடைய வெயிட் கெயின் ஆனது. ஸோ அதிலிருந்து வந்து கிராஜுவலாக வந்து நான் வந்து எவ்வளோ குறைச்சிருக்கேன், நேச்சுரல் ஃபுட்டு இன்னும் நான் காட்டுற இந்த மாதிரி ஃபுட் பேட்டர்னில் எவ்வளோ குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணுங்கிறதுக்காக தான் என் வெயிட் மிஷின்லேருந்து நான் காட்டுறேன். ஸோ 67 அப்படிங்கிறதுலேருந்து எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் என்ன குடிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்தே நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எம்டி ஸ்டமக்கில் வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி வார்ம் வாட்டர் வந்து குடிக்கணும். குடித்ததுக்கப்புறம் வந்து ஏபிசி ஜூஸ் வந்து குடிக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஜூஸ் குடிப்பேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது வந்து ஏபிசி ஜூஸ். ஸோ ஏபிசி ஜூஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் நான். ஏபிசி ஜூஸ் வந்து டிடாக்ஸ் பண்ணும். அது இல்லாமல் ஆன்டி ஏஜிங் நிறைய இருக்கிறது. ஆப்பிள் வந்து ஹை ஃபைபர் இருக்கிறனால நம்ம காலையில் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கோடு ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஹோல் டே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 9 o'clock போல் நான் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவேன். ஊற வச்ச நிலக்கடலை பச்சையாக இருக்குது, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் டேட்ஸ். இது ரெண்டும் வந்து தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். டேட்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து சுகரியாக இருக்காமல் நார்மலாக கிடைக்கும் இல்லையா, நல்ல குவாலிட்டியில் இருக்கிற டேட்ஸு அதை சாப்பிடணும். இது வந்து சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபேட் வந்து குட் ஃபேட்டு கோகனட்டில் இருக்குது, வெயிட் லாஸ்க்கும் நல்லது. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். லஞ்சுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து நம்ம வந்து ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடக்கூடாது. அதை ஹாட் வாட்டரில் ஊற வைக்கணும். உப்பு போட்டு கொஞ்சோண்டு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னு காட்டுறேன் நான். ஆனியன் கட்டி வச்சுருக்கேன். ஸோ ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டியாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேரட் இது மாதிரி வச்சுருக்கேன். ஸோ கேரட் வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நிறைய சாலட்ஸ்க்கு நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் அன்றைக்கி காலையில் என்னென்ன தேவையோ அளவுக்கு துருவி வச்சுருவேன். ஸோ இதில் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறப்ப முடிஞ்ச வரைக்கும் பச்சை மிளகாய் வந்து தவிர்க்கணும். ஜீரா பவுடர். ஸோ இதெல்லாம் வந்து டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணணும். நம்ம ஹெல்த்துக்கும் வந்து ஜீரா பவுடர்லாம் வந்து டைஜஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து ட்ராப் ஒரு 2 to 3 drops வந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த லெமன் இது போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா கொஞ்சமாக வந்து இந்துப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மிக்சரை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வந்து ஒரு சாலட் சாப்பிடணும் அப்படின்னோடனே எல்லா காயும் அப்படியே கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து போர் அடிச்சிரும். ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லை லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சுகர் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை நல்லா துருவி இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கேன். அதில் வந்து வெங்காயம், வெள்ளரிக்காய், உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆனால் கிழங்குகள் வந்து சேர்க்கக்கூடாது. இதோட கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சேலட் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு சக்கரை வந்து ஒரு பிஞ்ச் போடணும். சால்ட் வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான், நீங்கள் போட்டுக்கலாம். அதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து இப்போ போட்டுக்கிறேன். ஸோ எதுக்காக 2 சேலட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா, சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம். அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேலட் ரெடி. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியெல்லாம் வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ இதை வந்து குளிக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தூக்கி போட வேணாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் கிவ் அவேவோட செகண்ட் கொஸ்டின் வந்து கேட்க போகிறேன். அந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் கூட சொல்லலாம். இல்லை ஒரே மாதிரி சேர்ந்தாப்பில் வந்து 10 கொஸ்டின்ஸ்க்கும் வந்து ஆன்சர் சொல்லலாம். அது என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ தக்காளியில் உள்ளே இருக்க அந்த போர்ஷன் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம்.
தக்காளி வந்து வெயிட் லாஸ் டைமில் வந்து இந்த மாதிரி ராவாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தக்காளி சாப்பிட்றப்ப வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால நமக்கு வந்து பசியும் தாங்கும், அதே சமயம் நம்மளுடைய ஸ்கின்லாம் நல்ல க்ளோ ஆகும். இப்போ வந்து ஒரு முட்டைக்கோஸ் எடுத்து அந்த முட்டைக்கோஸில் வந்து மேலே இருக்க இந்த இலைகள்லாம் வந்து தனியாக எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இதை வந்து தனித்தனியாக இலைகள் வேணும்னா அதுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து தலைகீழாக ஃபஸ்ட்டு கமத்திட்டு இந்த கீழே இருக்க தண்டை வந்து கட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நமக்கு கீழேருந்து எடுக்கிறப்ப தான் இது மாதிரி தனித்தனியாக நமக்கு இலைகள் வரும். மேலேருந்து எடுக்கிறப்ப வந்து அந்த இலையை வந்து கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கீழேருந்து எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி பிரித்து விட்டிங்கன்னா கீழேருந்து எடுக்கிறப்போ வந்து அதோட இலைகள் வந்து அப்படியே நமக்கு கிடைக்கும். மேலேருந்து எடுக்கிறப்போ வந்து ஷேப் வந்து அவ்வளோ கரெக்டாக வராது. இது மாதிரி ஒரு 4-5 இதழ்கள் எடுத்து நம்ம அதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம் சாலட்க்கு. நம்ம ராவாக சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கிவ்அவேவோட செகண்ட் கொஸ்டின் நான் வந்து கேட்க போகிறேன். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய மேக்ஸிமம் வெயிட் கெயின் வந்து எத்தனை கிலோவாக இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா கடைசியாக வந்து அந்த 10 கொஸ்டின்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அதை வந்து சொல்லலாம். நான் எந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறேனோ அந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் செகண்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சேலடை வந்து அந்த சேலடுக்கு மேலே வந்து கொஞ்சம் கோகோனட் துருவி வந்து வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா மடித்து பொட்டலம் மாதிரி பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பொட்டலம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை வந்து எப்படி வந்து கட்டிட்டு எடுத்துகிட்டு இது வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட நம்ம வச்சு கொடுத்துக்கலாம், நம்மளும் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து சீல் பண்ணுறது அப்படின்னா, ஒரு கயிறு வச்சு சின்ன நூல் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு கூட கட்டலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறது வந்து கிராம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிராம்பு எடுத்து அது மேலே வந்து ஒரு 2-3 கிராம்பு போட்டு வந்து நம்ம வந்து சீல் பண்ணிக்கலாம். பிரியவே பிரியாது. டூத்பிக் இருந்தால் கூட நீங்கள் வந்து டூத்பிக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை சீல் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்றப்ப வந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான். ஸோ க்ளவ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதோட சேர்ந்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது தான் உடம்புக்கும் அது. ஸோ இதை வந்து சீல் பண்ணிவிட்டேன். இது மாதிரி ஒரு 2-3 ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்றப்ப வந்து அப்படியே கடித்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொட்டலம், அதாவது வெஜிடபிள் பொட்டலம். ஸோ இப்போ அந்த தக்காளி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளிக்கு உள்ளார வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சேலடு வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் துருவி ஒரு சேலட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு உள்ளார வந்து தக்காளிக்குள்ளார வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபில் பண்ணுறோம். இது வந்து ஸ்டஃப்டு வெஜிடபிள் டொமேட்டோ அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுக்கு மேலே தேவையான அளவுக்கு வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து வெயிட் லாஸ் பண்ணுற டைமில் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். அது வந்து பெல்லி ஃபேட்டெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் தேங்காய் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. தேங்காய் வந்து கொதிக்க வைக்கிறப்ப தான் வந்து ஃபேட் வந்து கன்வெர்ட் ஆகிறப்ப தான் வந்து நமக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி ராவான கோகோனட் வந்து ரொம்ப நல்லது. அது குட் ஃபேட் ஆல்சோ. நம்மளுடைய வெயிட் லாஸ் டைமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃபேட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேங்காய். ஸோ அதனால் இந்த சேலடோட நம்ம முடிஞ்ச வரைக்கும் தேங்காயும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து தக்காளி டொமேட்டோ ஸ்டஃப்டு வெஜிடபிள்ஸும் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளுடைய வெஜிடபிள் பொட்டலமும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு இல்லையா? ஸோ ஒரே மாதிரி சும்மா காயை வந்து அப்படியே சாப்பிட்றதோட இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுக்குறப்ப மற்றவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து கொடுக்கலாம். நான் அன்றைக்கி வந்து ஒரு பொரியல் பண்ணியிருப்பேன் முருங்கைக்கீரை போட்டு. ஸோ அதனால் அந்த பொரியலையும் வந்து நான் கொஞ்சம் சைடில் வந்து வச்சுருக்கேன். டெய்லியும் வந்து ஒரு கீரை சாப்பிட்ணும். அது லஞ்ச் கூட தான் சாப்பிட்ணும் கண்டிப்பாக, டின்னரோட சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக. அதில் வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு, டைஜஷனுக்கு, நம்மளுடைய உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. ஸோ முருங்கைக்கீரையில் நிறைய தேங்காய் பூ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வந்து இந்த மாதிரி தனியாக கொஞ்சம் நான் வச்சுருக்கேன். ஸோ வேணுங்கிறப்ப அதை வந்து டிப் பண்ணுறதுக்கு ஸ்பூன் மாதிரி அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு செட்டப்புக்காக அதை வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய லஞ்ச். அடுத்து டின்னர். ஈவினிங் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸ்நாக்கை கட் பண்ணிட்டு டேரெக்டாக டின்னருக்கு போயிடணுன்ட்டு. ஸோ டின்னருக்கு வந்து நான் வந்து கிவி யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து நான் வந்து வரகு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் உப்புமா செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கேன். மாதுளம்பழம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரே டைமே சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. நான் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னோடய டின்னரை. 6 மணிக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருவேன். ஃபஸ்ட்டு இந்த எல்லா ஃப்ரூட்டையும் வந்து முடிச்சுட்டு ஒரு 7 o'clock போல் வந்து அந்த உப்புமா வந்து
வந்து சாப்பிடுவேன். ஸோ தட் வந்து எனக்கு வந்து வயிறு ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு பசிக்கவே பசிக்காது. இதுதான் என்னுடைய ஒரு நாள் டயட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய டயட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 66.7 வந்துருக்கு. இந்த மாதிரி வெயிட் லாஸ் வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் குறைக்கணும். சீக்கிரமாக வந்து 10 கிலோ தான் வந்து நம்மளுடைய டார்கெட்டு. எனக்கு வந்து ரொம்ப நிறைய வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சும்மா ஒரு 10 கிலோக்கு உள்ளார குறைக்கணும் அப்படின்னாக்கா ஈஸியாக இந்த மெத்தட்லேயே வந்து நம்ம வந்து குறைக்கலாம். ஸோ டைம் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 மந்த்ஸ் வச்சுருக்கோம். இந்த 3 மந்த்ஸில் வந்து நம்ம வந்து 10 கிலோஸ் குறைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த சேலஞ்சில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸான உங்களுக்கு ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்கும் வெயிட் லாஸ் டைமில். ஸோ ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக தான் சாப்பிடணும், போரிங்காக தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து வெரைட்டியாக சாப்பிட்றப்ப வந்து நிறைய நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் உள்ளே போகும். அதே சமயம் நம்ம ஸ்கின்னெல்லாம் சாக் ஆகாது, ஸ்கின்னெல்லாம் வந்து தொங்கி போகாமல் ஸ்கின்னெல்லாம் நல்லா அப்படியே பலன்னு அப்படியே க்ளோயிங்காக வந்து நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் எங்கர் ஆகிற ஒரு நிலைமையை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸி டு ஃபாலோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கோலு. நிறைய நம்ம வந்து ஃபாரின் ஃபுட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு தான் நம்ம வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மெத்து தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய இந்த இதை வச்சு நம்ம வந்து குறைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஆல் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.